धार्मिक ग्रंथ है, ये कहां से मैन्युफैक्चर हुआ है? जस्ट टेल मी कहां से मैन्युफैक्चर हुआ है? भारतवर्ष में ये पैदा हुआ ही नहीं था। विदेशी क्रिश्चियन लोगों का, विदेशी भाषाओं का बाइबल हमारे इंडिया में क्या लेगा? जीसस क्राइस्ट इज नॉट आवर्स। जीसस क्राइस्ट इज नॉट आवर्स। आपके सामने पूछ रहा हूं उसको, मदर मैरी, जीसस क्राइस्ट को पैदा करने वाला मदर मैरी कैसे प्रेग्नेंट हुई बताओ? அநேகர் இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. கடந்த கிறிஸ்துமஸ் அன்று சபையிலும் வீதியிலும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல மாநிலங்களில் நடத்தப்பட்ட அநீதி இது. இதை குறித்து பலரும் பேசி வருகிறார்கள். இதில் தலைமையேற்று நடத்துபவருக்கு நாம் பதிலடி கொடுக்க வேண்டாமா? நீங்கள் எங்களை பயமுறுத்துகிறீர்கள், சத்தம் போடுகிறீர்கள். இப்போ உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நாங்களும் திருப்பி அடிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? நாங்களும் கோவில்களை உடைக்க வேண்டுமா? நாங்களும் உங்கள் மத நம்பிக்கையை இழிவுபடுத்த வேண்டுமா? எங்கள் பொறுமையை சோதித்து பார்க்கிறீர்களா? கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அநீதிக்கு எதிராக இஸ்லாமிய தலைவர் பிஜே அவர்களும் தன் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இந்த கிறிஸ்துமஸ்ங்கிற ஒரு விழா கிறிஸ்தவர்கள் கொண்டாடினாங்க. இது என்ன செய்யறாங்கன்னா, சொல்லி வச்ச மாதிரி வட இந்தியா முழுவதும் அதன் மீது தாக்குதல் நடத்துறாங்க. மத்திய பிரதேசல பண்றாங்க, சத்தீஸ்கர்ல பண்றாங்க, பீகார்ல பண்றாங்க, உள்ள பூந்து அடிச்சு நொறுக்குறாங்க. இந்த மாதிரி உள்ளவர்களை ஆரம்பத்தில் கிள்ளி எரிஞ்சு கடை எடுத்துறணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். அதுபோக பொதுவான ஒரு அறிவுரை என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி வந்துகிட்டு நீங்க பள்ளியாசல இருக்கீங்க, இந்த மாதிரி உள்ள நுழைஞ்சிக்கிட்டு 10 பேர் ரவுடித்தனம் பண்றாங்கன்னா அட்டி பின்னி எடுத்துருங்க. போலீஸுக்கு போகும், கேஸ் கொடுப்பான ஒண்ணு அதெல்லாம் நடக்க போறது இல்லை. அந்த அவ்வளவு பாதிரிகளை போய் உள்ள மிரட்டுறான, இழுத்து போட்டு சாக்கணுமா இல்லையா? என்ன நீ அத்துமீறி இருக்கிற? அத்துமீறினா தாக்குறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்குது. இதை நீங்க பாடமா கத்துக்கணும். வன்முறை நம்ம வந்தான்னு சொன்னா திருப்பி தான் அடிக்கணுமே தவிர போலீஸை கூப்பிடுவோம், கேஸ் போடுவாங்கன்னா கேஸ்லாம் போட மாட்டாங்க. போட்டாலும் ஃபார்மாலிட்டிக்கு போடுவாங்க. அது உங்களை பாதுகாக்காது. நம்மளை பாதுகாத்துக் கொள்வது நம்ம கையில தான் என்ற அளவுக்கு தள்ளி விட்டார்கள். திருப்பி கொடுத்த மாதிரி வருவானா? அவங்கள உலகத்தை அசைக்கா உள்ளவங்க ரெண்டு அடிக்கு தாங்க மாட்டாங்க. இவர் சொல்வது போல் நீங்கள் செய்தவைகளுக்கு எங்களுடைய எதிர்வினையை பார்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விருப்பம் அதுவென்றால் நாங்கள் என்ன செய்வது? வீடியோவை முழுசா பாருங்க. எங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை நாங்கள் காட்டுகிறோம். Of course, it was not printed in India. பைபிள் இங்கு தயாரிக்கப்படவில்லை. ஆகையால் இங்கு பைபிள் பற்றி பேசக்கூடாது என்று சொல்கிறார். பைபிள் முதலில் ஹீப்ரு மற்றும் கிரீக் மொழிகளில் வரலாற்றில் எழுதப்பட்டாலும் இது உலகிலேயே மிகவும் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம். இது இன்று 2000க்கும் மேற்பட்ட மொழிகளில் உள்ளது. இந்தியாவில் பைபிள் அச்சிடப்பட்டு வெளியிடப்படும் அமைப்பு உள்ளது, த பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா. இது 1811ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட ஒரு பிரபலமான அமைப்பு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் போன்ற பல இந்திய மொழிகளில் பைபிளை மொழிபெயர்த்தும் பிரசுரித்தும் வருகின்றது. இதன் தலைமையகம் பெங்களூருவில் உள்ளது. 200 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவிலேயே பைபிள் அச்சிடப்பட்டு வருகிறது. பைபிள் இந்தியாவில் இல்லை என்பது அறியாமையின் உச்சம். இயேசு வெளிநாட்டு கடவுளாம். இயேசு இஸ்ரவேலில் பிறந்தவர். இஸ்ரவேலும் இந்தியாவும் இரண்டும் ஒரே ஆசிய கண்டத்தில்தான் உள்ளன. அதனால் இயேசுவை வெளிநாட்டு கடவுள் என்று சொல்லுவது புவியியல் ரீதியாக கூட சரியல்ல. அவை ஆசியாவின் வேறு வேறு பகுதிகளில் உள்ள நாடுகள். இயேசு சொன்னது இதுதான். மத்தேயு 28:19. உலகமெங்கும் போய் எல்லா ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். அவர் ஒரே தேசத்துக்கானவர் அல்ல, அவர் உலகமெங்கும் உள்ள மனிதர்களுக்காக வந்த இரட்சகர். மேலும் பைபிள் இயேசுவை குறித்து சொல்கிறது, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்ந்த தேவ ஆட்டுக்குட்டி. हमारा क्या है? चारों वेद है, मनुस्मृति है, उपनिषद है. भारतवर्ष में ये पैदा हुआ ही नहीं था. विदेशी क्रिश्चियन लोगों का, विदेशी भाषाओं का बाइबल हमारे इंडिया में क्या लेगा? வெளிநாட்டு மதங்களை இங்கு போதிக்க கூடாது என்கிறார். இந்தியாவில் 4 வேதங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்தியா ஒரே மதத்தை அடிப்படையாக கொண்ட நாடு அல்ல. இது மத சுதந்திரம் கொண்ட நாடு. இந்திய அரசியல் அமைப்பு ஆர்டிகிள் 25 ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் மதத்தை பின்பற்றவும் பிரசங்கிக்கவும் உரிமை உண்டு. அதனால் பைபிளை பேசக்கூடாது என்று சொல்ல இங்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. मदर मैरी, जीसस क्राइस्ट को पैदा करने वाला मदर मैरी कैसे प्रेग्नेंट हुई थी बताओ? भैया, जीसस क्राइस्ट कैसे पैदा हुआ था बताओ? पवित्र आत्मा के द्वारा. இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார் என்று கேட்கிறார். அறிவியல் ரீதியாக சாத்தியமில்லை என்கிறார். நீங்கள் கேட்பது போல் வீண் வாதத்திற்கு உங்களை பார்த்து கேள்வி கேட்க எங்களிடம் 1000 கேள்விகள் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கும் கேள்விகளை சரியான முறையில் கேளுங்கள். நிதானமாய் உட்கார்ந்து எங்களோடு விவாதியுங்கள். நாங்கள் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க எப்போதும் தயாராகவே இருக்கிறோம்.
அவர்களுக்கு இது அறிவியல் ரீதியாக முடியாததாக தோன்றலாம். ஆனால் பைபிள் இதை தேவன் செய்யும் அற்புதம் என்றே விளக்குகிறது. லூக்கா 1:34 முதல் 35, மரியாள், நான் ஆண் அறியாதவளாக இருக்கும்போது இது எப்படி ஆகும்? தூதன், பரிசுத்த ஆவி உம்மேல் வரும். இது மனித செயல் அல்ல, இது தேவனுடைய அற்புத செயல். விசுவாசத்தால் நடக்கும் அற்புதத்திற்கும் அறிவியலுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்கள் இவ்வளவு பிரச்சனை கொடுத்தும் நாங்கள் திருப்பி அடிக்கவில்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் வேண்டாம் என்று சொன்ன அதே வேதம்தான் எங்களுக்கு திருப்பி அடிக்க சொல்லி கற்றுக் கொடுக்கவில்லை. பைபிள் என்ன சொல்லிக் கொடுக்கிறது தெரியுமா? துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள், வெறுப்பவர்களை மன்னியுங்கள், அடிப்பவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஜெபியுங்கள். இவ்வாறே வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நாங்கள் திருப்பி அடிப்போம் என்று நினைக்கிறீர்களா? கிறிஸ்தவர்களின் வரலாற்றை பாருங்கள். யாராவது திருப்பி அடித்ததாக சரித்திரம் இருக்கிறதா? 1999ஆம் ஆண்டு தன் கணவனை இழந்த கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவர்களின் மனைவி, என் கணவனை கொன்றவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொன்னார். சமீப காலத்தில் தன் கணவனை இழந்த சார்லி கிர்க் அவர்களின் மனைவி, என் கணவனை கொன்றவரை நான் மன்னிக்கிறேன் என்று அறிவித்தார். இப்படி ஆயிரக்கணக்கான சாட்சிகளை நாங்கள் காட்ட முடியும். அப்படி இருக்க ஏன் எங்களை அடிக்கிறீர்கள்? ஏன் சபைகளை உடைக்கிறீர்கள்? நீங்கள் இப்படி செய்தால் நாங்கள் உங்களை வெறுத்து விடுவோம் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. நாங்கள் வலியினால் அழுவோம், மனதளவில் சோர்ந்து போவோம். ஆனால் மீண்டும் எழுந்து உங்களின் நலனுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். எங்களின் அதிகப்படியான எதிர்ப்பு இதுவாகத்தான் இருக்கும். உங்கள் நலனே எங்கள் எதிர்ப்பு. பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் அந்த வீடியோவில் கிறிஸ்தவர்களை மிரட்டுகிறவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.